அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி, உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. கடவுள் நம் சார்பில் இருக்கும்போது, ஆண்டவரே நீர் என்றும் எங்கள் சார்பில் இருக்கிற அன்பு தெய்வம். எத்தனை ஆயிரம் பேர் எதிராக இருந்தாலும் நீர் எங்கள் சார்பில் இருக்கும் பொழுது எந்த ஒரு தூசியும் திரும்பும் கூட அணுகாது. ஆண்டவரே, எஸ்தர் அரசி தன்னுடைய சிக்கலான சூழ்நிலைகளில், ஆண்டவரே, ஆதரவற்றவளும் உம்மை தவிர வேறு துணையற்றவளும் ஆகி எனக்கு உதவி செய்யும் என்று வேண்டின பொழுது நீர் அவருக்கு பக்க பலமாயிருந்தீர். தன் எஜமானரால் கைவிடப்பட்ட ஆக்கார் பாலை நிலத்தில் அலைந்து திரிந்த பொழுது, தனிமையில் விடப்பட்ட பொழுது அவளின் அருக்குரலை கேட்க காண்கிற தேவனாயிருந்து புதிய ஊற்று நீரை காண்பித்து காப்பாற்றினீரே. தாவீதின் மகனே இயேசுவே, எனக்கு இரங்கும் என்று பர்த்திமேயு கூவி அழைத்த பொழுது மொத்த கூட்டமும் அவனை அடக்க நினைத்தது, அவருக்கு எதிராக இருந்தது. ஆனால் நீ ஒருவர் தான் அவர் சார்பில் இருந்து பார்வையை கொடுத்தேன். பாவியோடு தங்குவதற்கு போகிறாரே என்று எல்லா மக்களும் சக்கியை அவமதித்த பொழுது நீர் மட்டும் மதிப்புக்குரியவனாய் அபிரமாக மகனாக அவரை உயர்த்தினீர். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் உமது வல்லமையுள்ள அருட்கரம் அனுதினமும் எங்களை பலப்படுத்தி வழிநடத்தி கொண்டிருக்கிறது. எங்கள் வாழ்வில் எதிர்ப்புகள், பிரச்சனைகள் வரும்பொழுது நீர் ஒருவரே எங்கள் பக்கமாக இருந்து எங்களை ஆசிர்வதிக்கிறேன். இன்றைய நாளிலும் அந்த ஆசீரை தாரும். இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.